Hi friends, welcome to BALAKAVI channel. ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கிறேன். இந்த ரவாவை நான் நல்லா ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். பொன்னிறமாக வறுக்கணும். அதனால் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிறேன். ரவா நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டேன். இதை ஒரு பிளேட்டில் நான் போட்டு ஆற வச்சுக்கிறேன். ரவா நல்லா ஆறட்டும். ரவா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஆறின ரவாயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை 1/3 அளவு நான் சேர்த்துக்கிறேன். சுகர் இன்னும் கூடுதலாக தேவைன்னா சேர்த்துக்கலாம். இதுவே கரெக்டான இனிப்பாக இருக்கும். அதனால் இதுவே போதும். ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்சியில் சர்க்கரை, ஏலக்காய், ரவா மூணுத்தையும் நல்லா நான் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ரவா, சர்க்கரை, ஏலக்காய் நல்லா பொடியாயிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். அவ்வளோதான், நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கிறேன் வாசனைக்காக. இது நமக்கு தேங்காய் சர்க்கரையோட அந்த ஈரப்பதத்தோட இது நல்ல ஈரப்பதமாகவே இருக்கும். அதனால் எளிதாக லட்டு பிடிச்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நான் எல்லா லட்டையும் பிடித்து பரிமாறிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ரவா லட்டு சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பாலகவி சேனலை ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.